இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க. கோகழியாண்ட குருமணி தந்தாள் வாழ்க. ஆகமம் ஆகி நின்று அன்னிப்பான் தாழ்வாழ்க. ஏகன் அநேகன் இறைவனடி வாழ்க. வேகம் கெடுத்தாண்ட வேந்தனடி வெல்க. பிறப்பருக்கும் பிஞகந்தன் பெய்கடல்கள் வெல்க. உரத்தார்க்கு சேயோன் தன் பூங்கடல்கள் வெல்க. கரம் குவிவார் உள்மகிழும் கோன்கடல்கள் வெல்க. சிரம் குவிவார் ஓங்குவிக்கும் சீரோன் கடல் வெல்க. மகனே, எனக்கு காவிரி கரையில் கோயில் கட்டுவாயாக. அங்கிருந்து சகல மக்களுக்கும் அருள் புரிவேன். விழா நடத்துவாயாக. அருள் பெறுவாயாக. அம்மா, தாயே, ஆதி தெய்வமே, சக்தி அம்மா, நின் விருப்பப்படி கோவில் கட்டி குடமுழுக்கு நடத்தியும் விட்டேன். தாயே, திருவிழாவும் நடத்திவிட்டேன். ஆகா அன்னையே, அனைத்தும் கண்கொள்ளா காட்சி. உன் அருளாலே இத்திருவிழா மக்களால் பெருவிழாவாக கொண்டாடப்பட்டது. அதிலேயும் தமிழர் பாரம்பரிய விளையாட்டுகளான மஞ்சு விரட்டு, ஜல்லிக்கட்டு குதூகலமாக செய்து சிறப்பித்து விட்டார்கள். பறைகளையும் முரசுகளையும் ஓங்கி அடித்து ஒளி எழுப்பி அந்த பேரொளியை கண்டு வெகுண்டோடிடும் காளைகளை மடக்கி அடக்கி பரிசு பொருள்களை கைப்பற்றும் வீர விளையாட்டு. ஆகா ஆகா ஆஹா, தமிழர்களின் பெருமையை கொள்ளச் செய்கிறது. கரகாட்டம், பொய்க்கால் குதிரையாட்டம், பொம்மலாட்டம், சிலம்பாட்டம், பெண்களுக்கான கோலாட்டம். ஆகா அம்மா, விழா களை கட்டியது. ஆகா, சோழ நாடே பெருமிதம் கொள்ளும் அளவு பவளநாடு பெருமை பெற்றுவிட்டது. தாயே, உன்னால் பெருமை பெற்றுவிட்டது. அம்மா, உன்தான் அருள் வேண்டி வந்த மக்கள் இந்த விழாவாலே உனக்கு கோவில் கட்டி வணங்கியதாலே மனநிறைவோடு மகிழ்ச்சியோடு செல்கிறார்கள். இதற்கெல்லாம் காரணம் நீதான் தாயே. நின் கருணையே கருணை. அம்மா, என்னையும் ஆசீர்வதிப்பாயாக. மகனே, உனக்கு என்ன வரம் வேண்டும் கேள், நான் தருகிறேன். அன்னையே, வேட்டையாடச் சென்ற எனது மகன் அரசிலங்குமரன் உத்தம சோழன் பல நாட்களாகியும் வரவில்லை. இனி இந்த நாட்டை யாரிடம் ஒப்படைப்பது? தாயே, நீயே பதில் சொல். கவலைப்படாதே, இதுவெல்லாம் ஒரு காரணத்தாலே நடைபெறுகிறது. உன் முடிவை சபையோரிடம் கூறிவிடு. நடப்பது எல்லாம் நல்லதாகவே முடியும். அப்படியே ஆகட்டும் தாயே. நன்றி அம்மா. இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க. கோகழியாண்ட குருமணி தந்தாள் வாழ்க.